ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். பூரண பிரம்ம பெருமாள் ராமராஜ்யாவில் பிரதிஷ்டையான ஆரம்ப நாட்களிலிருந்தே தங்களுடைய ஆத்ம சக்தி அதில் உயிரோட்டமாக இருக்கும்போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சிலாரூபத்திற்கு கும்பாபிஷேகம் செய்து அதை ஆக்டிவேட் செய்ய வேண்டிய காரணம் என்ன? உங்கள் வீடு இருக்குன்னா அதை பெருக்காமல் விட்டுருவீங்களா, சுத்தம் பண்ணாமல் விட்டுருவீங்களா? அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் இப்போ இவ்வளோ ஜனங்க வராங்க. அண்டு மோஸ்ட்லி நம்ம யாராவது புதுசாலாம் வந்தாங்கன்னா மேலே போய் கும்பிட்டுக்கோங்கன்னு கூட அவங்களுக்கு டு மேக் தம் கம்ஃபர்டபுள் நீங்கள் மேலே போய் கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுத்தத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் 1 போனால் கால் கழுவ மாட்டாங்க, 2 போனால் கால் கழுவாங்க. அது பழக்கம், சின்ன வயசுலேருந்து வரணும். 1 போனால் கால் கழுவ மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது கோயிலுக்கு கொஞ்சம் இதாகுது, பொல்யூட் ஆகுது. கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு இதுதான் இந்த சுத்திகாரம்ன்றது. ஒரு 12 இயர்ஸ்க்கும் செய்கிறது, அதுக்காக தான் செய்கிறோம். பட்டு என்ன மாதிரி ஒரு உயிர் துடிப்புள்ள இறை ஆற்றல்னா என்ன? ஆர்கானிக் எனர்ஜின்னு பேர். இப்போ நீங்கள் மற்ற கோயிலெல்லாம் பார்க்குறது எப்படின்னா, ஒரு சிலை, அந்த சிலைக்கு ஐயருங்களை வச்சு யாகம் வளர்த்து ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு போய் அதில் உட்கார வைப்பாங்க. இந்த கோயிலை பொறுத்த மாத்திரம் அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்றே தான். அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. நான் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது சொன்னேன், நீலாங்கரையில் இருக்கிற போது அங்கே சிலை கோயிலெலாம் கிடையாது. நானே தான் 400 மாலைகளோடு அப்படியே நிற்பேன். அந்த காலத்தில் அப்படி தான் பூஜைலாம். அப்புறம் இங்கே வந்தப்புறம் இந்த சிலையை நம்ம பிரதிஷ்டை பண்ணி கோயிலெல்லாம் கட்டணும். அந்த மாதிரி கட்டின போது நான் சொன்னேன், கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள் அப்படின்னு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துக்கோ, இல்லை என்ன பிடிக்குதா என்ன நீ கடவுளாக பார்த்துக்கோ, உனக்கு அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா தூணில் இருந்த நரசிம்மர், அதாவது தூணில் இருந்த ருத்ர சக்தி நரசிம்மராக வெளிப்பட்டது இல்லையா? அப்போ அது எங்கேருந்து வந்தது? கல்லில் இருந்து சொல்லுக்கு வந்தது. நான் சொன்னேன், இந்த சொல்லுலேயும் இருக்குது கல்லுலேயும் இருக்குது, உனக்கு எப்படி வேணால் பண்ணிக்கோ, கடை தேறினால் சரிங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டோர்டு எனர்ஜியை விட எங்களை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு கோயில்களும் சுற்றிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ நாங்கள்லாம் 24 மணி நேரம் உள்ளுக்குள்ளே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீயே பார்க்குறேன் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்ட்டு. ஆனால் இதுக்குள்ளே எனக்கு இன்னொரு ட்ராக் இருக்குது. உள்ளுக்குள்ளே இன்னொரு வேகமாக மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கிட்ட சதாச்சாரம் இருக்குது, அஷ்டாச்சாரம் இருக்குது. தூங்கினாலையும் சரி, இதெல்லாம் ப்ராக்டிஸில் வர்றது. நான் சொல்லிக்கிறேன், இந்த பீடி சுற்றுறவங்களை போய் பாரு, பீடி சுற்றினா ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. தறி நேரங்களை பாரு, காலையில் கை போட்டு அடிச்சிருக்கோம், மைண்டு வேறு இடத்துல ஊருக்கு அதெல்லாம் பேசும். அப்போ அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே 2 ஆக்டிவிட்டி பாசிபிள் இல்லையா? ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ எங்களை மாதிரி மகான்கள் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கோம். நான் 1984 இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது எனக்கு. ஸோ 40 வருஷமாக உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணி இந்த எனர்ஜியை ஏற்றிக்கிட்டே இருக்கோம். எத்தனை மகான்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ கோயில்கள் சுற்றிருக்கோம், எவ்வளோ யாத்திரைகள் பண்ணியிருக்கோம். விளையாட்டா ஒரு 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், ஒரு 11 தடவை சைனாவில் இருக்கிற கைலாசத்துக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கேன், ஒரு 40 தடவை கேதார், பத்ரி இந்த மாதிரி கோயில்கள்லாம் போயிருக்கேன். இந்தியா முழுக்க வருஷத்துக்கு ஒருக்கா போய் எல்லா கோயிலையும் பார்த்துருப்பேன். இவ்வளோ கோயிலுங்களை கட்டியிருக்கேன், டெய்லி யாகம் பண்ணுறேன். நான் இதெல்லாம் சார்ஜ் தானே. என்ன நான் எப்பயுமே ஒரு அப்கிப்பாக வச்சுக்கிறேன். நான் இது குறையவே குறையாது. ஏன்னா பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் மிஞ்சுவது பூரணம்ன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ பூரணத்துவமான ஒரு விஷயம். இப்போ சிவசங்கர் பாபா தன்னை சார்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, ஏதோ பிஸ்னஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஏதோ ஒரு டென்ஷன்லாம் இருக்குது. எனக்கு என்ன டென்ஷன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. பிளாங்க் மைண்டு. நான் இப்போது வர்றேன் கோயிலுக்குன்னா, இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு அங்கே ஃபோன் வரும்.
எத்தனை பேருன்னு கேட்பேன். ஸோ அவங்களுக்கு gift ரெடி பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ ஐயங்கார் பூஜை பண்ணுறாரு, நார்மலாக அவர் பூஜை பண்ணி முடிச்சா அவருக்கு ஒரு வேஷ்டி துண்டெல்லாம் கொடுப்பேன். எவ்வளோ நாளைக்கு தான் வேஷ்டி துண்டே கொடுக்குறதுன்னு இன்றைக்கி ஒரு நல்ல டீசென்ட் ஷர்ட்டு எனக்கு யாரோ கொடுத்துருந்தாங்க, அதை ஞாபகம் வச்சுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டேன். மற்றபடி இப்போ நீங்கள் சாப்பிட்ற பிரசாதங்கள் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு கொடுக்குற பழம், சாக்லேட்டு, கடல மிட்டாய், என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ எல்லாம் நான் கொடுக்கல. இல்லை, என்னுடைய சங்கல்பம், என் மைண்டில் நான் வந்து சங்கல்பம் பண்ணுறேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் கொடுக்கணுங்கிற மாதிரி. அது தானாக தான் வரும். அண்ட் அதனுடைய போக்கில் நம்ம எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். நீயே பார்க்கலாம், நான் வெறுங்கையோடு வந்தால் வெறுங்கையோடு தான் போவேன். அதெல்லாம் எடுத்துன்னு போகிற பழக்கம் இல்லை. ஒரு இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்குன்னா நாளைக்கு காலையில் வாக்கிங் வர்றபோது கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருப்போம். அதுவும் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். நான் எதையுமே சாப்பிட்றது இல்லை. ஐ ஈட் வெரி ஸ்பேரிங்லி. அதனால் இதெல்லாம் ஆன்மீகத்தில் மற்ற சாமிங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே எல்லாருக்கும் தான், இதில் பார்ஷியாலிட்டியே கிடையாது. எந்த டிஸ்கிரிமினேஷன், வேண்டியவங்க வேண்டாதவங்க எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். இதுதான் ஹையஸ்ட் லெவல். வள்ளலார் சொல்கிறாரு, எத்துணையும் பேதம் வராதுங்கிறார். அப்சல்யூட்லி நோ பார்ஷியாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன். எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் யோக்கன்றார் யாவர் அப்படிங்கிறார். யார் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறானோ அவன் உள்ளத்தில் தான் கடவுள் இருக்காருங்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் போய் சர்வீஸ் பண்ணணுன்னு வள்ளல் ராமலிங்கடிகளாக சொல்கிறாரு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும். ஏதாவது பார்ஷியாலிட்டி இருக்காது. இன்றைக்கின்னு இல்லை அன்றைக்கின்னு இல்லை. நீங்கள் ஒரு சாமியாரை போய் பார்க்கணுங்கன்னா அவரை பார்க்கவே முடியாதுன்னுவானுங்க. என்னை யார் வேணால் வந்து பார்க்கலாம். எனக்கும் உனக்கு நடுவில் புரோக்கர்ஸே கிடையாது, இன்டர்மீடியேட்ஸே கிடையாது. யார் வேணால் என்கிட்ட வரலாம், நான் பேசுவேன். நீ நினைக்க மாதிரி வளவலான்னு பேச மாட்டேன். உனக்கு என்ன பாயிண்ட்டுன்றது எனக்கு தெரியும். அதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் உட்காந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் தெரியுமா? எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் அழட்டிக்கவே மாட்டேன், காவும் பண்ணுவேன். அண்டு நான் சொன்னால் போகிறோம், நீ வந்து ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது மக்களுக்கு புரியாது, அது எப்படி பண்ணுறாங்கன்றது தான் சித்தர்கள்ன்றது. சித்தர்கள்னால் என்ன? சித்தம்னா மைண்டு. ஸோ யாருடைய மைண்டு ஒடுங்கிடுச்சோ, யாருடைய மைண்டு சிவங்கிட்டேயே இல்லை சிவனாகவே ஆயிடுச்சோ, சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் திருமூலர் சொல்கிறார். யார் சிவநிலை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க தான் சித்தர்கள். இப்போ நாங்கள் அதுவாகவே ஆகிட்டோம். அப்போ சிவன் ஆகிறது எப்படி? அன்பே சிவமாவது அருகிலார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைடு, இதுதான் சித்தர்களுங்கிறது. அப்போது நம்ம அந்த நிலைகளை தொடரும்போது அன்பும் சிவமும் ஒன்று என்று அறிகலாருங்க, ரெண்டும் ஒன்றே தான். நம்ம அந்த நிலையை என்றைக்கோ தொட்டுட்டோம். அதனால் நான் சொன்னாலையும் ஒன்று தான், சிவன் சொன்னாலையும் ஒன்று தான். உங்களால் சத்தியமே தேவை. சிவசங்கர் பாபா வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல. இது ஒரு சித்தருங்கிற முறையில் நான் சொல்கிறேன்னு நீ நினைக்கக்கூடாது. என்னுடைய முதல் பிறவி இந்த உலகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார். கைலாயத்தில் சிவபெருமான் இருந்தார் இல்லையா, அவர் எப்பயுமே புலித்தோலை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடின்னு உட்காந்துருக்கும். அது அப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் உங்களை கல்யாண சுந்தர கோலத்தில் பார்க்கணுன்னு அவரை மானசரோவரில் குளிப்பாட்டி அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க. அவர் தான் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் அந்த தண்ணியில் எட்டி பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப கிக்காக இருக்குது. இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் கண்ணாடியில் உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க, யாரும் பக்கத்தில் இல்லைன்னா இப்படிலாம் பார்த்துக்குவீங்க. அது மாதிரி சிவன் அவரே மானசரோவரில் பார்த்தோன்னா அவர் ரொம்ப கிக்காகுது. ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்னும். அதனால் சுந்தரா வா அப்படிங்கிற. ஸோ அவருடைய நிழல் தான் மேலே வருது. அப்போ சிவன் வேறு அல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் வேறு இல்லை, அவருடைய நிழல். அப்போ சிவன் சொன்னார், என்கிட்ட நீ எல்லாருக்கும் தலைவனாக இங்கே இரு, கணபூதங்களுக்கு தலைவராயிருன்ட்டு இருந்தார். சிவன் விஷம் குடித்த போது உலக கண்மைக்காக இந்த சுந்தரர் போய் அவர் கழுத்தை இப்படி பிடிச்சினார், இந்த விஷயம் இறங்கக்கூடாது. அதனால் அவர் பேர் ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர்னு பேர். அதனால் சிவனும் சுந்தரரும் ஒன்றே தான். அதனால் இதெல்லாம் உனக்கு சொந்த அனுபவங்களால் தெரியும். நீ எந்த நிலையில் இருக்க, உன்னுடைய ஹைட்ஸ் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறது திஸ் டு சர்டிஃபை தட் சிவசங்கர் பாபா இஸ் லார்ட் சிவான்னா யாரும் அடிச்சு கொடுக்க வேண்டியதில்லை. உன்னுடைய சொந்தம் அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது, அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அதனால் உனக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்ன பவர் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ யூ வில் ஒர்க் வெரி எஃபர்ட்லெஸ்லி. நீ ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்க, அப்போ அந்த போஸ்ட்டுக்கு உள்ள பவர் என்னன்னு தெரியும், உன் கழுத்துக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் கூட
ஆன்மீகத்திலையும் உயர்ந்த நிலைகள் இருக்குது, சாதாரண நிலைகள் இருக்குது. ஒரு ஆஃபீஸர்னா பியூனும் இருப்பான், கிளர்க்கு இருப்பான், எக்லார் இருப்பான், சூப்பரண்டென்ட் இருப்பான், மேனேஜர் இருப்பான், மேனேஜிங் டைரக்டரும் இருப்பான். இப்போ சிவசங்கர் பாபா நிலையை அடைந்தவர்கள்லாம் மேனேஜிங் டைரக்டர் லெவல். மற்றவங்களாம் எங்களுடைய சபார்டினேட்ஸ் தான். நீ நினச்சின்னு இருப்ப இந்த காவி கீவி கட்டிக்கின்னு கையில் வாத்தோட்டுற குச்சி வச்சுருந்து ருத்ராட்சம் கொட்டை மொட்டை பட்டெல்லாம் போட்டுங்கிற சாமியெல்லாம் பெரிய ஆள் நினச்சின்னு இருப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிஜமாக நான் சொல்கிறேன். நான் ஏன் திமிரா பேசலை, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் மக்களுக்கு இதெல்லாம் புரியறது இல்லை, அதனால நானும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நான் ஏதாவது வேஷம் காட்டுறேன் பாரு, தாடி வச்சுருக்கு, நான் க்ளீன் ஷேவன் இல்லையா, அண்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுக்கின்னு வரேன் நான். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு அக்செப்ட் மீ ஆர் ரெஸ்பெக்ட் மீ ஆஸ் எ செயின்ட்டு. என்னுடைய ஒர்த்து எனக்கு தெரியும்பா. நீ என்னை மதித்தா எனக்கு என்ன, நீ என்னை மதிக்காகட்டி எனக்கு ஐ எம் நாட் பாதர்ட் அண்ட் ஐ எம் நாட் எனாமர்ட் வித் த க்ரௌடு. நான் பார்க்காத க்ரௌடே இல்லை. இது வரைக்கும் குறைஞ்சது பட்சம் ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்கேன். நானும் 35 வருஷமாக ஆன்மீகம் செய்கிறேன். மண்ணடியில் ஆரம்பித்தேன், பெசன் நகருக்கு வந்தேன், நீலாங்கரைக்கு வந்தேன், இங்கே வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்கேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈவன் ஆர்டிக் அண்டார்டிகா போயிருக்கேன். எதுவுமே பஞ்சம் இல்லை. எல்லா வகையான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேலைவர் தந்ததினால் கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். எல்லாத்தையும் முருகர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அவரை லவ் பண்ணுற மாதிரி வேறு கற்றுக் கொடுத்துட்டாரு, தீர்ந்து போச்சு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இந்த கடவுளுடைய வேலை செய்கிறோம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் உரைக்கும் வார்த்தை வள்ளலர், நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தையினர். நான் சொன்னால் நடராஜன் சொன்ன மாதிரி போடான்ட்டு அதுக்கு அர்த்தம். ஞானசம்பந்த மூர்த்தி சொல்கிறாரு, எனதுரை தனதுரை ஆகுங்கிறார். நான் சொன்னால் சிவன் சொன்ன மாதிரி அப்படின்னு ஞான. இவங்களுக்கெல்லாம் இந்த தெனாவட்டு எங்கேருந்து வருது? பைபிள் ஏசுநாத சொல்கிறார், மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த சேம்ங்கிறார். இது எங்கேருந்து வருது? பிகாஸ் தே நோ தட் பவர், தே நோ வேர் தேவர் ரீச்டு இன் த ஸ்பிரிச்சுவல் டொமைன். அதனால் அந்த அத்தாரிட்டியாக இருக்கும் அவங்கள்தெல்லாம். இப்போ ஜனங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இவனுங்க ஏதோ இந்த ஜாதகம் தகுடு மோதிரம் இதெல்லாம் ஏதோ பெரிய விஷயம், நியூமராலஜி நேமியாலஜி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். அதாவது எங்களை பொறுத்த மாத்திரம் வி டோன்ட் நீட் ஆல் தீஸ் திங்ஸ். நீ என்கிட்ட ஏதோ கேட்குற, என் மைண்டில் அது நல்லதுன்னு தெரிஞ்சு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது பலிக்கும். ஏன்னா நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக, நாக்கில் சரஸ்வதி உக்காண்டிருக்காளா, அதனால் அது பளிச்சே ஆகணும். நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது நம்முடைய உயரங்கள் மக்களுக்கு தெரியும். Question from a devotee. Dear Nama Baba, how to find whether a situation that happens to us is due to past karma or will it add upon as a new karma due to our reaction to that situation? Briefly want to understand on how to avoid addition of karma, whether it is good or bad from our current situation. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. பாரதியார். நாம் நினச்சிக்கிட்டா இந்த உலகத்தில் பிறந்தோம். நீ ஏன் அமெரிக்காவிலே அர்ஜென்டினாவில் இன்னொரு ஊரில் பிறக்கல? நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒருத்தன் பிறக்கிறது யார் நிர்ணயம் பண்ணுறாங்க? நீ ஏதாவது நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட என்ன இந்த ஊரில் இந்த பேரண்ட்ஸுக்கு பழிக்க வை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. நாம் பிறந்தது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு விட்னஸிங் ஸ்டேஜ், நாட் பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ். இந்த உலக நாடக மேடையில் நாம் எல்லாம் பாத்திரதாரிகள். நம்ம எல்லாரையுமே ஆட்டுவிக்கிற ஒருத்தர் இருக்கான், அவன் தான் கடவுள். அவனுடைய பேர் சூத்திரதாரி. ஸோ ஒரு துணி போட்டிருக்கோம், இந்த பக்கம் பொம்மைங்கள்லாம் இருக்கும், அதுக்கு பின்னால் யாரோ கரலை விட்டு இப்படி இழுத்துனே இருப்பான் நூலை. இது வந்துரி மாதம் மும்மாரி பெய்தான்ட்டு ஆமாம் ராஜான்னு இவன் சொல்லுவான். அந்த பொம்மைக்கு ஒன்றும் தெரியாது. இவன் கையை விரல் விட்டு பின்னால் கயிறு இழுக்கிற போது இப்படி 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 இப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. இந்த சினிமா பார்த்தீங்கன்னா தசாவதாரம். முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா விண்ணை உண்டவாயால் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா
நீ இல்லாமல் எங்கும் இல்லை இயங்காது பூமி. ஓகே. ஸோ அது அந்த சினிமாவில் வர்றது அது ட்ராமா தானே. அந்த மாதிரி இந்த உலகமும் ட்ராமா தான். நாடகமே உலகம், நாளை நடப்பதை யார் அறிவார், ஒன்றும் சொல்ல முடியாது எப்படி நடக்குது. அதனால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பொம்மலாட்ட பொம்மைகள் தான். இல்லை யாருக்குமே சந்தேகம் தேவையில்லை. யூ நோ எக்ஸிஸ்டன்ஸ், யூ நோ பிளானிங் ஃபார் யுவர் மைண்ட். நீ உன்னோட பிளானிங்னு எதை நினைக்கிறியோ அது கூட ப்ரீ டெஸ்டின். நீ உன்னுடைய அறிவுன்னு எதை நினைக்கிறியோ அது கூட டெஸ்டின்லேயே இருக்கிற விஷயந்தான். உனக்கு இதிலெல்லாம் சந்தேகமே தேவையில்லை. அந்த காலத்தில் எஸ் பாலச்சந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பொம்மைன்னு ஒரு சினிமா எடுத்தார். ஒரு பொம்மைக்குள்ளே பாம் வச்சுருப்பாங்க. அந்த பொம்மை எப்படிலாம் டாக்ஸியில் அதில் இதிலலாம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அது அந்த காலத்துலேயே கொஞ்சம் உருப்படியான படம்லாம் எடுத்தார். வேணை பாலச்சந்தர்னு வாங்க அவர். அந்த சினிமாவில் ஒரு பாட்டு வரும், ஒரு கிரஃபி வாய்ஸில் வரும். நானும் பொம்மை பாடுங்கயா. நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. உலகத்தில் எல்லாருமே பொம்மைங்க தான். நம்ம எல்லாருமே பொம்மைங்க தான். யாரும் பெரியவங்கள யாரும் சின்னவில்லை. பொம்மையில் ராஜா பொம்மை இருக்கும், சாமியார் பொம்மை இருக்கும், சம்சாரி பொம்மை இருக்கும். அதெல்லாம் வேடிக்கை பார்க்குற விஷயங்கள். நாம் தான் அழட்டிக்கிறோம். அதாவது ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்கிட்ட ஒரு தேங்காயை போட்டுன்னு அதுக்கு உடச்சி சாப்பிட தெரியாது, விட்டிக்கினே தான் இருக்கும். அதனால் நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்வாங்க. தெங்கம் பழம்னா தேங்காய். ஸோ உலகத்தில் எல்லாமே அதனுடைய போக்கில் தான் நடக்கும். அதாவது மக்கள் ஏதோ இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உலகத்தில் எதுவுமே உன்னுடைய பிளானில் நடக்கிறதில்ல. ஒரு சக்கையாக சிரைச்சி போட்ட ஒரு எலும்பு இருக்குது. அது ஒரு நாய் வாயில் கவிழ்ச்சி இப்படி. அந்த எலும்பில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த நாய் என்ன பண்ணுது, இப்படி 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 கடிக்குது. இப்போ இதனுடைய தொங்கு சதை வாயில் வந்த உடனே அந்த எலும்பில் ஏதோ இருக்குன்னு நினச்சி இன்னும் கடிக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சூடு. தண்ணி அடிக்கிறேன்னா சூடு, சாப்பிட்றேன்னா சூடு, இந்த பாக சூடு. சரிங்களா? நல்லா பாரு. எல்லாமே இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறோம். சமரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றுமில்லாத உலகில். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம். இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம். ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். உண்மை சந்தோஷமதை உண்மையாய் உணரச் செய்வார் இவரை நாம் உபயோகித்த பின்னே நாம் உதறி எறிகின்றோம். தனக்கென்று எதுவும் இல்லை. சம்ரஷ்ணா பாட்டு தான். நிறைய பாட்டு சம்ரஷ்ணாவில் இருக்குது. இந்த தத்துவங்களெல்லாம் வச்சு இப்போல்லாம் ஒரு காலத்தில் நீலங்கரையில் 10 மணி நேரம் சத்சங்கம் நடக்கும். அப்போ நிறைய பாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் 2 hours. அதனால் கம்மியாக தான் பாடுறாங்க. நம்மக்கிட்ட இல்லாத பாட்டு இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 elements இருக்குது இல்லையா, அதை வச்சே ஒரு பாட்டு இருக்குது. நீ மண்ணுக்கு அடியில் போகிற, நெருப்பில் போகிற, அதுக்குள்ளே இதெல்லாம் நீ சாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி. மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியை சேர்ந்து விடு, இவன் மலரடியை பணிந்து மறுபிறவி ஒழிந்து விடு. மண்ணால் லிங்கம் வைத்தாள் மாதேவி பூஜை செய்தாள், அந்த மாதேவன் சிவசங்கர் என்பதை அறிந்து விடு. ஓகே. ஸோ ஒரு ஆமை இருந்துச்சு. அந்த ஆமையை ஒருத்தன் சேத்துலேருந்து எடுத்தான். ஒரு 3 கல் வச்சு அடுப்பு மூட்டி ஒரு பாத்திரத்தில் அந்த ஆமையை தூக்கி போட்டான், தண்ணி ஊற்றினான். இந்த ஆமை அது வரைக்கும் சேத்துல கிடந்ததா, அதனால் அதுக்கு அந்த தண்ணி லேசாக கொதி வந்த உடனே பிரம்மானந்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது இது வரைக்கும் இந்த சுகத்தை பார்த்ததே இல்லை. அப்படியே கொதி ஜாஸ்தி ஆகி
அப்படி தண்ணி தளதலான்னு வந்த உடனே அதனுடைய முதுகில் இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு இவன் சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ ஆமைக்கு எது சுகம்னு நினைச்சாங்களோ அதுவே அதனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்ததுங்கிற மாதிரி. இன்னொரு கதை டால்ஸ்டாய் சொல்லியிருக்கார். ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் எப்போ பாரு கடவுள்கிட்ட புலம்பிக்கின்னே இருப்பான். கடவுளே, எனக்கு நீ கொஞ்சம் கூட என் பிரேயருக்கெல்லாம் வழியே சொல்ல மாட்டேன்றன்ட்டு. கடவுள் சொல்லிட்டார், சரி நாளை காத்தால பக்கத்தூர் பஞ்சாயத்து தலைவருக்கு நான் சொல்லிடுறேன், நீ போய் எவ்வளோ லேண்டு வேணுனாலையும் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு. இவன் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனான். அவர், ஆமாம் கடவுள் எங்கிட்ட கூட சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எங்கள் ஊரில் இவ்வளோ லேண்டுக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஓடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் ஒன் கண்டிஷன், நீங்கள் 6 மணிக்கு கிளம்பி திருப்பி 6 மணிக்கு வின்னிங் போஸ்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பாட்டிலில் மாத்திரம் தண்ணி எடுத்துன்னுட்டு ஓட ஆரம்பித்தான் 6 மணிக்கு. ஒரே நாளில் நம்ம கோடீஸ்வரன் ஆகிட போகிறோன்னு சொல்லி 6 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு போயிட்டு உடனே வந்தால் முடிச்சிடலாம்ல. அவன் இன்னும் கொஞ்சம் லேண்டு கிடைக்குன்னு 1 மணி வரைக்கும் ஓடினான். ஸோ 7 மணி நேரத்தில் ஓடினதை 5 மணி நேரத்தில் பண்ணுவோம். கேலப் பண்ணி திரும்பி வந்துக்கினே இருக்கான். இந்த வின்னிங் போஸ்ட் கிட்ட வந்த உடனே தலை சுற்றி மயக்கம் போட்டு அப்படியே ஜலால விழுந்து செத்துக்கிட்டான். ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு வேண்டியது 6 அடி நிலம், இவன் முட்டாள்தனமாக இவ்வளோ ஒன்றாம் பாரு, அதுமாரி உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தேவை 6 அடி நிலம். ஆனால் இது தெரியாமல் நாம் வாழ்நாளெல்லாம் ஓடினே இருக்கிறோம். பதவியை தேடி ஓடுறோம், பணத்தை தேடி ஓடுறோம், பேரை தேடி, புகழை தேடி, பண்டாட்டி தேடி, குழந்தைங்களை தேடி ஓடனே இருக்கோம் லைஃப் லாங். எதுக்கு ஓடுறேன்னு தெரியவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா எல்லாம் வடிவேல் ஒரு சினிமாவில் 2 பாக்கெட்டு விழுது. அந்த மாதிரி நம்ம முடிஞ்சு போகுது நம்ம லைஃபு. இந்த மாதிரி இன்னொரு பாட்டு கூட சமரசன், என்னது, இதை விட ஒன்றுமில்லை என்றறிந்தோம். பாட்டிங்களா? பாடிட்டோம். ஓகே. ஸோ சம்ரஷ்ணா நெய் பாட்டு இருக்குது. இந்த மாதிரி தேவதாஸ் பாட்டுங்கன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 நாள் என் லெக்சரை கேட்டேன்னா 4லேருந்து நீ தாடி வளர்த்தேன்னு சாமியார் ஆகிடுவேன். நான் ஜாலியாக இப்படி தான் இருப்பேன். உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. நம்முடைய கற்பனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ சும்மா இருந்தால் கூட நீ ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகணும்னு தொலைவேன். நீ கோடீஸ்வரனாக இருக்க, நீ ஏழையாக போகணும்னு தலையை திருந்து கிரகங்கள் மாறிச்சுன்னா நீ ஏழையாயிடுவேன். வள்ளல் ஆறுமுகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் மலேசியாவில், பயங்கர கோடீஸ்வரர். நம்ம திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே அவர் கட்டின காலேஜு ஸ்கூலு எல்லாமே இருக்குது அங்கே. மலேசியாவில் ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி கவர்மெண்ட்டு அவர் சொத்தெல்லாம் எடுத்துக்கிச்சு. இப்போ லாஸ்ட் டேஸில் அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தால் பெனாங்கில் ஒரு கிழிஞ்ச கோட்டை போட்டுன்னுட்டு ஒரு ஓட்டை கொடையை வச்சுக்கிட்டு லொங்கு லொங்குன்னு நடந்து போனாராம். குடைநீரிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்தோரினும் நன்னினும் நன்னுவர். யானை மேலே அம்பாரி வெட்டிக்கிட்டு இப்படி போனவன் நடையில தளர்ந்து போய் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற காலம் வந்தாலும் வரும். உனக்கெல்லாம் ராக்பெல்லர் தெரியும். ராக்பெல்லர் அமெரிக்காவில் விவேகானந்தர் போது அவரை போய் பார்க்க போனான். விவேகானந்தர் சொன்னார், உனக்கு இவ்வளோ பணம் இருக்குதுப்பா, யூ ஆர் ஜஸ்ட் எ கஸ்டோடியன் ஆஃப் காட்ஸ் மணி, இதை வச்சு நிறைய தான தர்மம் பண்ணலாமே ஃபார் யுவர் புவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு. யூ வில் டாக் லைக் தட்னு போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான், வந்து ஒரு கட் போட்டான். ஐ கிரியேட்டட் எ ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், டு ஹெல்ப் டு யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நோ யூ ஹேவ் டு தேங்க் மீ அப்படின்னா. விவேகானந்தர் கண்ணுங்களை பார்த்தார், யூ ஹேவ் டு தேங்க் மீ, ஐ டாட் யூ நத்திங் பிலாங்ஸ் டு யூ அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கஸ்டோடியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அண்ட் காட்ஸ் மணி அப்படின்னு. கடைசி டேஸில் ராக்ஃபெல்லரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவன் போட்ட ஃபவுண்டேஷன் தான் இருந்துச்சு. அவனும் அதே மாதிரி டேக்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு திவாலாகி தான் சேர்த்தான் அமெரிக்காவில். அதனால் எதுவும் நிற்காது, செல்வமும் இல்லை யாக்கையும் இல்லை, எதுவும் நிற்காது. மக்கள் இதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சின்னே இருக்காங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தான் அந்த காலத்தில். தண்டின்னு ஒருத்தர், டேண்டமஸ்ன்னுவாங்க, அவர் ரொம்ப பெரிய ஞானி. அதனால் அவன் வந்து தன்னுடைய சேனாதிபதி அனுப்பிச்சான், போயிட்டு அவரை பல்லக்கில் கூட்டணுவான், நான் இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னே அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும். அவர் அம்மனமாக ஒரு மரத்தில் படுத்துன்னு இருக்கார். சேனாதிபதி போய், அலெக்சாண்டர் தி கிரேட் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் யூ அப்படின்னா,
இல்லை பல்லக்கு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு பல்லக்கு தேவையில்லை. அவரை பார்த்தேன்னா உனக்கு நிறைய துட்டெல்லாம் கொடுப்பாரு. ஐ டோன்ட் நீட் எனி திங். இந்த மரம் எனக்கு நிழலில் கொடுக்குது, இந்த தண்ணி எனக்கு தண்ணி கொடுக்குது, இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டு ஜாலியாக தாங்கிறேன், எனக்கு வேறு எதுவும் நீண்டெல்லாம் இல்லைன்னு. அப்போ அலெக்சாண்டர் உங்களை கொலை பண்ணிட்டா பரவாயில்லையா அப்படின்னா, அவன் இந்த உடம்பு தானே கொலை பண்ணுவான், நான் வேறு உடம்புல வந்துடுவேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற பவர் இருக்குதுன்னாரான். வேறு வழி இல்லாமல் அலெக்சாண்டரை அவர் பார்க்க வரான். பார்க்க வந்தபோது உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு வந்து சந்தோஷம் வேணும்னு. எல்லாத்தையும் விட்டு என் பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்னாரு. நான் எப்படி படுத்துனுக்கிறனோ அந்த மாதிரி நீயும் படுத்துக்கோ அப்படின்னு. அவன் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணுன்னா. அப்புறம் என்னார், இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும். அப்புறம் நான் வந்துடுவேன்னாரு. அவர் சொன்னார், என் பக்கத்தில் ஒரு நாய்க்கு இல்லை, அது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு உன்ன மாதிரி நாடு பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் நாடு பிடிக்கணும், அப்புறம் பிளான் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது 10 year 20 year பிளான் எல்லாம் அங்கே தான் இல்லை. அது மாதிரி இஃப் யூ ஆர் கண்டென்டட் நவ் யூ ஆர் ஹாப்பி. நீ பிளான் பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஹாப்பியெல்லாம் ஆகவே மாட்டேன், எந்த காலத்துலேயும் ஆக மாட்டேன். இட் இஸ் நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது. இட்ஸ் ஹியர் ஆர் நோ வேறுங்கிற மாதிரி. இதுதான் உண்மையில் நடக்கிற விஷயம். இப்போ ஜனங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குது. ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போயிடணும். மரத்தடியில் ஒருத்தன் என்ன மாதிரி கால் போட்டுட்டு தலைமையில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு கொட்டை விட்டு தூங்கினேந்தான். அவன் முழிக்கிற வரைக்கும் ராஜகுமாரன் பார்த்தான். பார்த்துட்டு, ஐயோ நான் அம்சத்தூலிகா மஞ்சத்தில், அம்சத்தூலிகான்னா அன்னப்பறவையுடைய ரெக்கலை செஞ்ச பெட்டு, அதில் படுத்துக்கிறேன், அவ்வளோ வசதியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுரா. எப்படிடா இந்த வெயிலில் இந்த மரத்தடியில் படுத்துன்னு இவ்வளோ ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லுவேன், எனக்கு என்ன இருக்குது, நான் டப்பாவில் சோறு கொண்டாந்துக்கிறேன், அதை சாப்பிட்டேன், ஆடு மாடெல்லாம் மேய்ச்சினுக்குது, சாயந்தரம் தூங்கி எழுந்திரிச்சு உடனே ஆடெல்லாம் ஒட்டின்னு வீட்டுக்கு போடுவேன் அப்படின்றான். அப்போ அந்த ராஜகுமாரன் சொன்னானா, தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னா. நீ போட்டுனுக்கிறியே இந்த வைக்கப்பீரியில் செஞ்ச தொப்பி, அது நான் வைத்திருக்கிற மணிகள் பதித்த மகுடத்தை விட, ரத்தன மகுடத்தை விட நல்லாக்குதுறான் நான். அப்போ உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட தான் வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாராம். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, அதாவது சமரேஷ்ணர் ஒரு பாட்டு, சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெரிந்து கொண்டேன்னு வரும். சந்தோஷம் எங்கு எங்கு என்று நானும் தேடினேன், சந்தேகமின்றி அது நீதான் என்று தெளிகின்றேன். இத்தனை அசுத்தமான ஜென்மம் தேவையா, அத்தனையும் சுத்தமாகி என்னை தேற்றையா, இத்தனை நேரமா உறக்கம் என் மேலில்லையா இரக்கம். சமரேஷ்ணா பாட்டு தான் அது. இப்போ நாம் இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கோம். ₹1 கடன் கிடையாது. இது வரைக்கும் நான் ₹1 கடன் வாங்கினதே இல்லை. இவ்வளவும் பண்ணியிருக்கேன், ஆனால் ₹1 கடன் வாங்கினது இல்லை. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் பணத்தை தொடர்றது கூட கிடையாது. சித்தர்கள்னால் அந்த மைண்ட்லேயே வி ப்ளே கேம்ஸ். ஐ டோன்ட் டச் மணி ஆல்சோ, ஐ டோன்ட் ஹேண்டில் மணி. இதெல்லாம் எப்படி முடியும்? பேங்க்கில் கடன் வாங்காமல் இவ்வளோ அழகாக ஒரு கோயிலை கட்ட முடியுமா? இவ்வளோ அற்புதமாக ஒரு அமைப்பை வைக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அழுது வழிஞ்சிட்டு இருக்கிற கோயில்களில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அழகான கோயில்கள், பாட்டு டான்ஸு அது இது எல்லாரையும் ஒரு மாதிரி உட்கார வச்சு அழகழகாக சாமியை டெக்கரேட் பண்ணிட்டுருக்கிற ஒரு கோயில் எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? இல்லை மெட்ராஸ்லேயும் போய் பார்த்துட்டு நான் வேணான்னு சொல்லவே இல்லை. எல்லாம் ஓவால் நாத்தாச்சின்னு அழுக்கு பழுக்காக இருக்கும். கோயிலுக்கு வர்றவங்களும் ஒரு டிசிப்ளின் இல்லாத ஊர்க்கதெல்லாம் பேசின்னு உட்காந்து இருப்பாங்க. இங்கே நான் யாரையுமே அங்கே உட்காராது இங்கே உட்காராது வாய் மூடி உஷெல்லாம் சொல்கிறதே இல்லை. நீங்கள் தான் சைலண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்களே தான் எல்லாம் இல்லையா? நம்ம ஊருக்காரன் சிங்கப்பூருக்கு போனால் ஒரு குப்பையை போட மாட்டான், அந்த குப்பையை எடுத்து ஜோபியில் போட்டுக்குவான். நம்ம ஊரில் குப்பையை போடுவோம். இப்படி ஒரு அதே டிசிப்ளின் தான், ஒரே ஆள் தான், ஆனால் தி ஆட்டிடியூட்ஸ் சேஞ்சஸ். அதனால் நாம் இவ்வளோ மரங்களை நட்டுருக்கோம், இவ்வளோ இயற்கை அழகோடு வச்சுருக்கோம், இவ்வளோ நல்ல ப்ரீஸியாக உட்கார வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டைம் டு டைம் எல்லாம் கரெக்டாக நடக்குது. தேர் பார்த்தேன், பல்லக்கு பார்த்தேன். எந்த கோயிலையாவது ₹1 நீ கொடுக்காம தேர் பல்லக்கு இருக்க முடியுமா? எந்த கோயிலையாவது இவ்வளோ நேரம் அழகாக சாமியை பார்க்க முடியுமா? எல்லாம் ஜரகண்டி தான் சொல்லின்னு இருப்பானுங்க இல்லையா? எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நடத்துகிறோம்.
ஆனால் இவ்வளோ வருஷத்தில் ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்கினதே இல்லை. இதெல்லாம் என்ன? ஒன்று என்னுடைய சங்கல்பம், ரெண்டாவது என்னுடைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். உங்ககிட்ட இருக்கணும் சரக்கு. அப்போ யாரை நம்பி நீ ஒன்று என்ன கொண்டு போய் காட்டில் விடு, இதோட பெரிய ராமராஜ்யத்தை நான் உருவாக்கி காட்டுறேன். இதுதான் கன்செப்ட் ஆஃப் சித்தர்கள்ன்றவங்க மைண்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒன்று நடக்கணும்னா அது நடந்து. எண்ணியாங்க எழுதுவார் தென்னியராக பெரிய வேண்டியாங்க ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் அவங்க ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறது, ஸ்கூட்டர் வாங்கிறது, கார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சிக்குவாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. என்ன கோமனம் கட்டி நடு ரோட்டில் உட்கார வை, நான் பண்ணி காட்டினா இல்லையா நீங்கள் பாருங்கள். அதனால் மக்களுக்கு ஆன்மீகத்தினுடைய ஹைட்ஸ் தெரியாது. தெரிகிற காலத்தில் இதெல்லாம் தேடுறதை விட்டுட்டு ஆன்மீகத்தை தேடுவாங்க. யோசனை பண்ணு, இவ்வளோ பெரிய இடங்குது, இங்கே ஒரு ஆளுக்காவது சம்பளங்க தான் பாரு. பூஜை பண்ணுறவங்க எல்லாம் நீங்கள் தான். சரசாயனங்கார் ரிட்டையர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர், அண்ட் சுவாமிநாதன் பேங்க்கு ரிட்டையர்டு, அண்டு இவன் ஹெச்ஆர். இது மாதிரி பூஜை பண்ணுறவங்க எல்லாம் நீங்களே தான். இங்கே பெருக்கிறவங்க, மொழுகிறவங்க, உங்களுக்கு பரிமாறுறவங்க, இந்த காலனியை மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் தான். இங்கே சம்பளத்துக்கு ஆள் கிடையாது. காலையில் நீ வந்து பாரு, எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஏரியா பிரிச்சுக்கிட்டு அழகாக பெருக்கின்னு இருப்பாங்க, குப்பவாரின்னு இருப்பாங்க. இது ஒரு அனுபவம், மக்களுக்கு புரியாது எப்படி பண்ண முடியும். எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்ஸ் ரெண்டே வாரி தான். மனித நேயம், மனித வள பயன்பாடு, இதுதான் என்னுடைய டார்கெட் மேனேஜ்மெண்ட் கன்செப்ட்ஸ். ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இல்லையா? நிம்மதியாக தூங்கலாம், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இவ்வளையும் பண்ணியிருக்கிற நான் இதில் ட்ரஸ்டியானா இல்லவே இல்லை. எதுலேயும் என் கையெழுத்து இல்லை. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் யார் நம்பி வந்தாங்களோ அவங்கள நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு அவங்க தான் நடத்துகிறாங்க. மற்றபடி நான் எதுலேயும் தலையிடுறது இல்லை. அண்ட் என்ன எதுக்குமே அவங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணுங்கிறத அழகாக ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் இந்த ப்ராஸ்பரஸாக இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு பின்னால் இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. இதுதான் நீ என்னை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தவமும் தவமுடையாருக்கே யாவும். தவம் இதுக்கு முன் பிறவியில் செஞ்சுருந்தால் இந்த பிறவியில் நமக்கு வரும். அப்போ உட்கார்ந்த இடத்துல இந்த உலகத்தையே ஆள முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். இதை தேடாமல் ஜனங்க ஒன்றுமில்லாத குப்பை தேடின்னு உட்காந்துருக்காங்க. இல்லை, ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எங்கேயோ வேலை செய்கிறாங்க, அவங்க அதில் ஒரு பெரிய கிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு டாக்டர் யாரோ அவங்க ப்ரொஃபஷனில் ஒரு நாளைக்கு ஒரு 4000 ரூபா 5000 ரூபா வந்துட்டாவே அவ்வளோ நிறைய இன்கம் வந்துச்சு, நம்ம டாக்டர் ஆகின்னு நினச்சிக்குவாங்க. நீ யோசனை பண்ணுவேன், நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆனால் ஜாலியாக தான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வடிவேலு பாக்கெட்டு காட்டுவேன் அந்த மாதிரி. அதனால் எல்லாம் புரிகிற காலம் வர்றபோது என்னுடைய உயரங்கள் உங்களுக்கு தெரியும். சிவசங்கராதின் பதம் சரணம் சின்மய ரூபா முதல் வந்தனம். சிவசங்கராதின் பதம் சரணம். பவசாகரா பரமேஸ்வரா, பவசாகரா பரமேஸ்வரா, பார்வதி மண்ணாளா ஜெகதீஸ்வரா. சிவசங்கராதின் பதம் சரணம். பதஞ்சலிக்காக நிதம் சலியாமல் இதமாய் நடனம் ஆடும் சபேசா. பதஞ்சலிக்காக நிதம் சலியாமல் இதமாய் நடனம் ஆடும் சபேசா. வதம் செய்யும் கோள்கள் வலிமையும் நீங்க, வதம் செய்யும் கோள்கள் வலிமையும் நீங்க. வலம் வந்தேன் உன்னை வந்தருள் புரிவாய். சிவசங்கராதின் பதம் சரணம். சின்மய ரூபா முதல் வந்தனம். சிவசங்கராதின் பதம் சரணம். பதம் சரணம். பதம் சரணம். ஓம்
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालकरे आदि शंकर अवतारा अनाथ रक्षकरे ओम जय शिव शंकर रे अन्नैயும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா